சார் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் ஓகே சார். அண்ணே அப்படியே இருங்க. நீங்கள் போயிட்டு எடுங்க. தெரியல பாரு. ஆமாம் சார். ஒருத்தர் மூணு பிடிச்சிக்கலாமா சார்? அதுக்கா சக்தி ஒரு நிமிஷம் இப்படி வந்துருக்கு. மை கொஞ்சம் கீழே இருக்கலாமே. ரொம்ப மேலே மறைக்குது. என்ன தரல பொறுமை பொறுமை பொறுமை. 17வது தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் முறையாக தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டு இன்றைய தினம் தமிழ்நாட்டின் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் அமைதியான முறையில் அந்த வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அடங்கியிருக்கக்கூடிய எனது சொந்த கிராமமான அரளிக்கோட்டை பள்ளியில் நான் படித்த பள்ளியில் நானும் என்னுடைய குடும்பத்தினரும் வருகை தந்து வாக்குகளை பதிவு செய்திருக்கிறோம். குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்கள் தமிழகம் தழுவிய அளவில் ஒத்த கொள்கைகளை உடைய அனைத்து அரசியல் கட்சிகளையும் தலைவர்களையும் ஒன்று சேர்த்து மதசார்பற்ற ஒரு முற்போக்கு கூட்டணி என்ற வலிமையான கூட்டணியை தமிழகத்தில் உருவாக்கி இந்த தேர்தலை சந்திக்கிறோம். அந்த வகையில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆதரவோடு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகின்ற எனக்கும் வாக்குகளை தர வேண்டும், ஆதரவை தர வேண்டும் என்று தொகுதியின் அனைத்து கிராமங்களுக்கும் சென்று வாக்காளர்களை வேட்பாளர் என்ற முறையில் நானும் நம்முடைய தோழமை கட்சியினரும் சந்தித்து வாக்கு சேகரித்தோம். அதையும் கடந்து தலைவர்கள், குறிப்பாக கூட்டணியுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமாகிய அண்ணன் தளபதி அவர்கள் இங்கே நமக்காக பிரச்சாரத்துக்கு வந்திருந்தார்கள். அதே போல துணை முதலமைச்சர், இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தேர்தல் பரப்புரையில் கலந்திருந்தார்கள். கழக துணை பொதுச் செயலாளர் சகோதரி கனிமொழி அவர்களும் இங்கே கலந்து பிரச்சாரம் செய்தார்கள். நாடாளுமன்ற மேலவையுடைய குழு தலைவர் திருச்சி சிவா எம்பி அவர்களும் கலந்து கொண்டு தேர்தல் பிரச்சாரம் மற்றும் சுபவி இப்படி பல்வேறு வைகோ அவர்களும் இங்கே தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டார்கள். இப்படி பல்வேறு தலைவர்கள் நம்முடைய கூட்டணியின் சார்பில் தொகுதிக்கும் மாவட்டத்திற்கும் வந்து பிரச்சாரம் செய்தார்கள். ஆக இப்படிப்பட்ட பிரச்சாரங்களில் எல்லாம் 2021 முதல் இன்று வரை நடைபெறுகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசின் சாதனைகள் மக்களிடத்தில் எடுத்துச் சென்று நாங்கள் வாக்குகளை கேட்டோம். அதே போல் இன்னும் எதிர்காலத்தில் 2026 தேர்தலையொட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தரப்பட்ட தேர்தல் அறிக்கையை சொன்னதை கடந்த காலங்களில் செய்து சொல்லாததையும் செய்து காட்டியதைப் போல இந்த தேர்தலிலும் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றி இன்னும் தேவையான திட்டங்களை அறிவித்து முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்துவார்கள் என்று நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தில் எடுத்துச் சொன்னோம். மக்களும் அதை வெகுவாக ரசித்தார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய காலத்தில் சொன்னதையெல்லாம் செய்து சொல்லாத பல திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தியதைப் போல இந்த 5 ஆண்டு காலம் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களும் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றியது மட்டுமல்லாமல் தேர்தல் காலத்தில் சொல்லாத பல வாக்குறுதிகளை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார். ஆகவே மற்றவர்கள் என்ன கூறினாலும் அதை பற்றி பொருட்படுத்தாமல் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை பொறுத்தவரையில் சொன்னதை செய்யக்கூடியவர் என்ற நம்பிக்கை நம்முடைய தமிழ்நாட்டு வாக்காளர் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் திருப்பத்தூர் தொகுதி ஒன்று
இன்றைய தின வாக்குப்பதிவு அந்த வகையில் அமைதியான முறையில் நடைபெறுகிறது. பல வாக்குச்சாவடி மையங்களுக்கு நானும் சென்று வந்தேன். அமைதியான சூழ்நிலையில் இருக்கிறது. இன்னும் என்னுடைய பயணத்தை நான் தொடர இருக்கிறேன். நிச்சயமாக தமிழ்நாட்டில் கூட்டணியின் தலைவர் முதலமைச்சரான தளபதி அவர்கள் தொடக்க நேரத்தில் குறிப்பிட்டு சொன்னதைப் போல வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்ற வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் அது செயல் வடிவம் கொடுத்து அது நிச்சயமாக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரான தளபதி அவர்கள் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும். அந்த வகையில் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை மற்றும் மானாமதுரை ஆகிய 4 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது. கடந்த மாத காலம் கடுமையாக பரப்புரை பண்ணீங்க. நீங்கள் போகிற தொகுதிகளை சந்தித்த சவால்கள் ஏதாவது இருக்கா சார்? என்னை பொறுத்தவரையில் ஏறத்தாழ 666 மையங்களுக்கு கிராமங்கள் என்று எல்லா நிலையில் 666 இடங்களுக்கு சென்று பரப்புரை செய்வோம். அதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எங்களுடைய தலைவர்கள்லாம் வந்து ஒரு 14-15 இடங்களில் அது போன்ற பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் நடந்துச்சு. எல்லா வகையிலும் நானும் 666 கிராமங்களுக்கு சென்றேன் என்று சொன்னதில் ஒரு சில இடங்கள் மக்களுடைய தேவைகள், அதாவது நாளுக்கு நாள் தேவைகள் அதிகரிக்கிறது. ஒரு பணி அவர்கள் எதிர்பார்த்து அதை செஞ்சு கொடுத்துட்டோம்னா அடுத்து அதை மறந்துடுவாங்க. அடுத்து என்ன தேவைன்றதை வலியுறுத்துவாங்க. என்னுடைய சுற்றுப்பயணத்தில் தேர்தல் பரப்புரையின் போது அங்கு மக்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை எதிர்காலத்தில் செய்வதற்கு என்ன என்பதை குறிப்பிடுத்த வந்திருக்கிறோம். அதை தொகுத்து எதிர்காலத்தில் தேர்தல் முடிஞ்சு நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக தொடர்வார்கள். பெரும்பாலான அனைத்து வாக்குறுதிகளையும் தொடக்க காலத்திலிருந்து நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளும். விஜய் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் திமுக மேல விமர்சனம் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு வாக்களிக்க போன நடிகர் அஜித் மீண்டும் இந்த ஆட்சி மாற்றம் வேணுமா அப்படின்னு சொன்னதுக்கு நோ நீட் அப்படின்னு இருக்காரு. இந்த ஆட்சி அமைன்றது மாதிரி சொல்லியிருக்காரு. இதை எப்படி அமைச்சு பார்க்குறீங்க? அவர் நடிகர் அஜித் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல பெரும்பாலான தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளும் அதைத்தான் நோ நீட் என்பதை தான் இதே ஆட்சி தொடர வேண்டும் என்ற கருத்துக்கள் தான் இருக்கிறது. அதை எங்களை போன்றவர்கள் நாங்கள் ஒரு கட்சியில் வேட்பாளராக, மாவட்ட செயலாளராக, மாண்புமிகு அமைச்சர் அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற நாங்கள் சொன்னால் அது எங்களுடைய கட்சிக்காக நாங்கள் பேசுகிறதா இருக்கோம். பொது மனிதர்கள் இன்றைக்கு பொதுவெளியில் அந்த கருத்தை சொல்லியிருப்பது தான் ஒவ்வொரு பொதுமக்களுடைய நடுநிலையாளர்களுடைய ஆழ்மனதில் பதிந்திருக்கக்கூடிய கருத்து என்று நான் கருதுகிறேன். சார் 5 முனை போட்டிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா சார்? தமிழ்நாட்டில் இப்போ 5 முனை போட்டிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? போட்டி போடுறது 5 முனை, இங்கே கூட 15 பேர் போட்டிடுறாங்க. போட்டியாளர்கள் அத்தனையுமே எண்ணி வாக்குப்பதிவு முடிந்து வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அறிவிக்கப்படுவத எல்லோரும் சமம்தான். அதில் 5 முனை 6 முனை இல்லை, இங்கே 15 முனை இருக்குது. நோட்டாவை சேர்த்து 16ன்னு நினைக்கிறேன். ஆகவே 16 முனை போட்டி இருக்கு. இது சொன்ன மாதிரி வெறும் 5 மட்டும். அதாவது பொதுமக்கள்லாம் சென்னையிலேருந்து சொந்த ஊர்களுக்கு திரும்ப முடியாமல் சிரமப்படுறாங்க. போதுமான பேருந்து வசதிகள் கிடையாது. அதனால் வாக்குப்பதிவு 2 மணி நேரம் நீடிக்கணும்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு விஜய் கடிதம் எழுதியிருக்காரு. அதை பற்றி உங்களோட அபிப்பிராயம்? நியாயமான கருத்து தான். அதில் தேர்தல் ஆணையம் தான் பரிசீலனை. அதுக்கும் திமுகவை பற்றி சொல்லக்கூடாது. கடந்த ஆண்டுகளில் இளைஞர் வாக்குப்பதிவு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா காலை முதலே இளைஞர்கள் ஓட்டுச்சாவடியில் வாக்களிக்க நிற்கிறாங்க. இதை எப்படி அமைச்சர் பார்க்குறீங்க? இளைஞர்கள் வாக்குச்சாவடிக்கு வர்றது, வாக்களிப்பதெல்லாம் நல்லா வரவேற்கத்தக்கது தானங்க. வாக்குரிமை பெற்ற அனைவரும் எல்லாருக்கும் ஒரே வாக்கு தான். இளைஞர்களுக்கான வாக்கு, நடுத்தர வயதிற்கான வாக்கு, அதே போல் மூத்த குடிமக்களுக்கான வாக்குன்னு ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்கு தான். அவங்களுக்கு அதில் வேற ஒன்றும் விகிதாச்சாரத்துக்கெல்லாம் ஒன்றும் பெரிய வேல்யூ ஒன்றும் இல்லை. விஜய் இளைஞர்கள் எல்லாருமே வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி வாக்களிங்க அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காரு. அவரை பின்பற்றி வந்திருக்காங்களா? யார் சொல்லி? நடிகர் விஜய் சொல்லி. என் தொகுதியிலே எத்தனையோ பேர் இன்னைக்கு வெளிநாட்டிலிருந்து வந்திருக்காங்க. எனக்காக வாக்களிக்க போகிறேன், முதலமைச்சருடைய ஆட்சி தொடரணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஒருத்தர் தான் அழைக்கிறாராங்க. இப்போ தானே வந்திருக்கிறாரு. பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு. ஓகே அமைச்சர். நன்றி அமைச்சர். நன்றி. தேங்க்யூ.